மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து வருவார். நிகழ்ச்சியை நம்முடைய வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை நம்முடைய நூலாசிரியர் இலங்கை கனசபை அதிகாரிகளுக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். இந்த துறையில் நான் இங்கு கூறியவர்கள் இங்கு பேசியவர்களோடு இருக்கும்போது பெரிய நிபுணத்துவம் பெற்றவன இல்லை, பெரிய என்று சொல்வது சிறிய நிபுணத்துவம் பெற்றவன இல்லை. ஆனால் இந்த மேடையில் இந்த நூலை பற்றி அதிகமாக பேசுவதற்கு எனது மாமனார் காலம் சென்ற இளப்பிள்ளை அவர்கள், இந்த நூலாசிரியரின் அண்ணன், அவர்கள் தான் மிக பொருத்தமானவர். ஆனால் அவரில் தச்சம் இல்லாத நிலையில் என்னை இங்கு இந்த நூலை பற்றி சிறிது கருத்து தெரிவிக்கும்படி எனது மாமனார் அரியருக்கும் அவர்கள் வேண்டிக் கொண்டார். இந்த நூலை பற்றி தெரிவிக்கும் போது நான் உடனே நினைத்தேன், இது ஒரு இலக்கிய நூல், இதை நான் வாசிக்கும் போது எனக்கு பெரிய அறிவு இல்லை, இதை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு நான் இந்த துறையை பற்றி எவ்வளவு இல்லை. ஆனால் எனக்கு நேற்று 6 மணி அளவில் தான் இந்த நூல் எனக்கு கையில் கிடைத்தது. வாசிக்கும் பொழுது எனது இளமை காலத்தில் நான் வாசித்த கதை புத்தகங்களை வாசித்த ஒரு ஆராய்ச்சிக்கு தோன்றிலே மிக 6 மணிக்கு துவங்கினால் இரவு 12-1 மணிக்கு இடையில ஒரு புத்தகத்தையும் வாசித்து கொடுத்துட்டேன் என்றால் அதை விட்டு நான் அகலாமல் வாசித்தேன் என்றால் இந்த நூல் அகல ஈச்சியை கொடுத்தார். ஒரு தத்துவ நூல் மாதிரி நம்மளோட இதிகாசத்தை நான் வாசிப்பது, நம்மளோட கதை புத்தகத்தை வாசித்த மாதிரி மிக அழகாக எழுதியிருக்கிறேன். இந்த துறையில் அதிகம் விருப்பம் இல்லாத நிபுணத்துவம் இல்லாதவர்களுக்கே இதை புத்தகத்தை வாசித்தது 3 விதத்து வடிவாக எழுதியிருக்கிறேன். அடுத்தது இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது சில முன்பு கூறியவர்கள் போல எனக்கும் சில அமிச்சங்களை பட்டது, இந்த ஊழச்சுவடிகளை பற்றி. பிறகு நானே யோசித்தேன், உங்களுக்கு தெரியும் 90களில் இப்போ நாங்கள் சாதாரணமாக வீடுகளில் பாதிக்கும் சிடி இருவட்டுகள் முந்தி நாங்கள் பார்த்துருப்போம் 9 inches சீரீஸ் வந்து இப்போ அது வளர்க்கிறே இல்லாமல் போயிடுது. ஒரு 3 சென்டிமீட்டர் சீடி வந்து அதுவும் வளர்க்கிறே இல்லாமல் போய் இப்போ யூஎஸ்பி கீ அது வந்து இப்போ நாங்கள் அதை தான் பாருங்கள். எந்த பிள்ளையாருக்கு அதை பற்றி கேட்டால் தெரியாது. அது மாதிரி தான் இந்த ஊழச்சுவடிகளை பற்றியும் இவர் தெரிவித்ததற்கு சாட்சிகள் இவர் பகிர்ந்திருந்தாலும் இது நம்ப தகுந்ததாக இருக்குது என்பதற்கு என்னது பாட்டு நேற்ற ஊழைகள் நாங்கள் பார்த்தவர்கள் ஞாபகம் இருக்குது. அதோடு இவர் இதை பற்றி இந்த புத்தகத்தை இந்த ஊழச்சுவடிகளை பற்றி இவர் செய்த ஆராய்ச்சியில பார்த்தால் இது இவர் கனநன்கலம் கருணாவது தமிழுக்காக எமது தமிழ் மக்களுக்காகவும் செய்த சேவை என்பதை கருத வேண்டும். மற்றவர்கள் என்றால் இது அல்லது பேருக்கு முன்னாலேயோ அல்லது பேருக்கு பின்னாலேயோ அதுக்கான பட்டத்தை வாங்கி தாரத்துக்கான ஒரு புத்தகமாக ஏற்றுக்கொண்டு செய்திருப்பார்கள். இவர் அதை பற்றி எதுவும் இல்லாத எனது செலவில் பல கஷ்டங்கள் அதை தெரிவித்த புத்தகத்தை இருந்ததை பார்த்து தெரியுது. அவர் தெரிவித்த படைத்த பட்ட துன்பங்கள் எடுத்து காட்டுகிறார். எனது விடாமுயற்சியில இந்த ராவணன் என்ற கதையை பாடி சிறப்பாக சொல்லியிருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல ராவணன் மகாபாரதம் ராமாயணத்தை பற்றி எனது தாயார் தெரிவிக்கைக்குள்ள எங்களுக்கு கூட நாங்கள் ராவணன் ஒரு அரக்கன், அவன் அரக்க குணம் படைத்த ஒருவர் என்றால் என்றும் வாலி சுக்ரீவன் எல்லாம் விலங்குகள் என்றும் இந்த மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருந்தோம். இன்றைக்கும் இன்னும் இந்த புத்தகம் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு என்ற கையில் வந்திருந்தா இந்த பிள்ளைகளுக்கு நான் தெரிவிக்கைக்குள்ள ராமாயணம் ஒரு வடநாட்டவரால் பெருசாக பற்றி சொல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ராவணனை பற்றி பெருமையாக தயங்கியிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகுதான் நானே யோசித்தேன், என்னோட தமிழற்ற பெருமையையும் இந்த ராவணத்த பெருமையையும் அவ்வளோ சிறப்பாக தெரிவித்திருக்கிறார். இந்த புத்தகத்திலிருந்து இந்த
நூட சகலரும் எங்களோட வருங்கால பிள்ளைகளுக்கும் நாங்கள் வாசிக்க முடியாத பிள்ளைகளுக்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோ அல்லது எங்களுக்கு தரப்ப சகல தன்மை மொழியிலும் பாண்டித்யம் பெற்ற எங்களோட அடுத்த சந்ததிகள் இருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவர் பிரெஞ்சு மொழியிலேயோ, ஜெர்மன் நாட்டில் இருக்கப்பட்ட ஜெர்மன் மொழியிலேயோ, இங்கே இருக்கிற ஆங்கில மொழியிலேயோ இல்லை எடுத்து சொல்றதுக்கு சகல வசதிகள் இருக்கு. இது வேறு மற்ற ஆக்களுக்கு இல்லை. அதை இந்த அடுத்த கட்டமாக இந்த ஐயா இந்த உதவியோடு எங்களை பிள்ளைகள் செஞ்சோடும் என்று தெரிவித்து இந்த ஐயா இந்த புத்தகத்தை தெரிவிக்கின்ற செய்த தமிழுக்கும் எங்களோட இலக்கத்தின் செய்த நன்மைக்கு பார்த்து கூறி ஒரு உதவி